தாயே, அம்மா தாயே, நீதான் இதுக்கு துணையா இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நம்ம ஊர்ல ரொம்ப விமர்சையா ஆடி திருவிழா நடக்க போகுது. இப்போ இந்த கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தை வெண்ணிலா தலையில எடுத்துக்கிட்டு போய் பூக்குழியில இறங்கி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போறாங்க. இந்த சிறப்பான அபிஷேகத்தை பண்ணி முடிச்சுட்டா இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறந்துரும். ஆத்தாவோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்க போகுது. மும்மாரி மழை பெஞ்சு ஊரே சுபிட்சமா இருக்க போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதுவா விலகி போயிரும். நாம நடத்த போற இந்த விழாவால தான் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மொத்த கிராமமும் பசிப்பட்டினி இல்லாம நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் போதும் சில தீய விஷயம் நடக்கத்தான் செய்யும். அதை முறியடிச்சுதான் நாம நல்ல விஷயத்த நடத்தணும். அதே மாதிரிதான் இந்த கலசத்தையும் அந்த கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தையும் எடுத்துக்கிட்டு போறது சாதாரண காரியம் இல்ல. அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வரும். அது எல்லாத்தையும் முறியடிச்சு வெண்ணிலா நீ கொண்டு போகணும். சரிங்க. உன் பயணம் எக்காரணத்தை கொண்டும் தடைபற்ற கூடாது. எப்பேற்பட்ட தடை வந்தாலும் உன் கலசத்தை கீழே தவற விட்டுறாத. இந்த கலச தீர்த்தத்தை நான் எடுத்துட்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுங்கிறது பெரிய வேள்வி நடத்துறதுக்கு சமானம்னு எனக்கு தெரியும். நான் இந்த ஊரோட நன்மைக்காக நான் இந்த வேள்வியை என் உயிரை பணையம் வச்சாவது கண்டிப்பா நல்லபடியா நடத்தி முடிப்பேன். அதுக்கு துணையா என் முத்தரச மாமா இருக்காரு. ஏன் இந்த ஊரே எனக்கு பக்கபலமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஆத்தா எனக்கு உறுதுணையா இருக்கா. வெண்ணிலா, பூசரி ஐயா சொன்ன மாதிரி தீர்த்த தண்ணியால ஆத்தாக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம்னா நம்ம ஊருக்கே நல்லது நடக்கும். ஆனா நிறைய தடைகள் வரும்னு சொல்றாரு. எல்லா தடைகளையும் நம்ம ஜெயிக்கணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிப்போம். ஐயா, கலசத்தை எடுத்து கொடுங்க. சரிங்க. இந்தம்மா. பத்திரமா கலசத்தை கொண்டு போய் நல்லபடியா அபிஷேகம் பண்ணிட்டு வாமா. எல்லாம் கிளம்புங்கம்மா. நல்லதே நடக்கும்.
இன்னைக்கு உங்களால நிலைமையே தலைகீழா மாறணும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சிருக்கேன். சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். என்னோட பரம எதிரி அந்த வெண்ணிலா கலசத்தை தூக்கிட்டு வரா. அந்த ஊர்வலம் ஆரம்பிச்சு அவ அந்த கோயிலை அடையறதுக்கு சரியா 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே ஆகணும். மொத்த ஊர்வலமும் இந்த மானாட்டம், மயிலாட்டம், உயலாட்டம், மேலத்தாளம் முழங்க அது போய் அடையறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது ஆகும். அதனால நம்ம கையில 2 மணி நேரம் இருக்கு. யாருமே ஓடி ஒளிய முடியாத சரியான இடமா பார்த்து ஊர்வலத்துக்குள்ள நீங்க உள்ள போகணும். அந்த ஊர்வலத்துல இருக்கிற மொத்த பேரையும் வெட்டி சரிக்கணும். முக்கியமா முத்தரசன் குடும்பத்துல இருக்கிற ஒரு உயிரு கூட மிஞ்ச கூடாது. இன்னைக்கு அந்த வீடே போன காடா மாறணும். புரியுதா? எல்லாத்துக்கும் மேல அந்த குடும்பத்தோட ஆணி வேற எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற அந்த வெண்ணிலா சாகணும். நடத்தி காட்டுறீங்களா? கண்டிப்பாமா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த வெண்ணிலா போனாமா கிடப்பா. நீங்க சொன்ன மாதிரி உங்க எதிரியோட சாவை உங்க கண்ணுக்கு விருந்தா காமிக்கிறோம். அவ மட்டும் செத்துட்டா ஊருக்குள்ள ஆடி திருவிழாவே நடக்காது. இத்தனை பொணங்க விழும்போது எல்லாமே நின்னு போய் மொத்த ஊரும் சுடுகாடா மாறும். என்ன கிண்டலும் கேலியும் பண்ணி நக்கல் பண்ண துரத்துனவங்க எல்லாரும் அனுபவிக்கணும். போங்க. புசரியா, வெண்ணிலாமா கலசம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. அம்மா தாயே, ஆத்தா, உன் கருணையே கருணையாத்தா. இப்ப ஆரம்பிச்ச இந்த ஊர்வலம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா வந்து சேரணும் ஆத்தா. ஆனா இந்த ஊர்வலத்துல பல தடைகள் இருக்க போகுதுங்கிறத முன்னாடியே அறிகுறிகளா காமிச்சிட்ட. ஆனா எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவங்க நல்லபடியா வந்து சேரணும் ஆத்தா. நீ வெண்ணிலாவுக்கு உறுதுணையா இருந்து அந்த கலசம் இங்க வந்து உன் சன்னதியில சேர்ந்து இந்த ஆடி திருவிழா நல்லபடியா முடியறதுக்கு நீதான் ஆத்தா அருள் புரியணும். ஆத்தா, நல்லபடியா இந்த ஊர்வலம் முடிஞ்சு ஊரு செழிக்கணும் ஆத்தா. அண்ணா, என்னாச்சுண்ணா? இப்படி நீங்க தீவிரமா கண்காணிக்கிறத பார்த்தா ஏதோ காரணம் இருக்குன்னு தெரியுது. இல்லை கார்த்தி, ஸ்வேதா சும்மா இருக்க மாட்டா. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவா. நாம ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ணா, அவன் இந்நேரம் ஊரை விட்டே வெளியே போனாலும் போயிருப்பாண்ணா. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணா. கண்டிப்பாக போயிருக்க மாட்டா. இங்கே தான் இங்கே இருப்பா.
ஒருத்தரையும் விடாதீங்கடா. போங்கடா. ஏய் போங்க. வாங்கடா வெட்டி சாச்சிடலாம். போங்க. சொல்லுங்கம்மா. முத்தரசன் சங்கா இருங்க, நான் கண்ணால பாக்கணும். நான் பாத்துட்டு தான் இருக்கேன். என் கண்ணு எதிர்க்க அவன் சங்கா இருக்கணும். உங்க கண்ணதுல சங்கா இருக்கிறமா? கதையை முடிக்கிறேன். போங்க. ஏய் டேய், இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டான் அவன். டேய், அவன் அருவாள் எடுத்து வெட்டுறா. டேய் என்ன ஓவர திமிர காமிக்கிறியா? நாங்கெல்லாம் ஒரு ஆளு 4 பேருக்கு சமம். இது வரைக்கும் எத்தனை பேரை கடை வீதியில வெட்டி சாத்திருக்க தெரியுமா?
இன்னைக்கு எங்களுக்கே தண்ணி காட்டுறிய நீ? உன்னை விட மாட்டேன்டா. உன்னை துண்டுதுண்டா வெட்டி வீசுறேன்டா. ஏய், பேசிட்டு இருக்காங்க முட்டாளுங்க. சொல்லுங்க மேடம். ஏய் முட்டாள், ஏய் முத்தரசனை பத்தி உனக்கு தெரியாது? அவன் மாட்டி லோக்கா இருக்கும்போது அவன் கழுத்து அறுத்து அவனை துண்டு துண்டா வெட்டி எறிங்கடா. சொன்னதை செய்யுங்க, லேட் பண்ணாதீங்கடா. ஓகே மேடம். ஏய் முத்தரசு, என்னை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தின. இப்போ என் கண்ணு எதிரிலே வெட்டுப்பட்டு சாவு. என் கண்ணு முன்னால உன் சாவை நான் பார்க்கணும். நான் தயாரா இருக்கேன். ஏய், இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. ச்சே. என் முத்தரசு, தப்பிச்சுட்டு மனப்பால் குடிக்கிறியா? அது நடக்காது. நடக்கவே விட மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவுல தான் இருக்கேன். நீ சாகணும் இல்ல நான் சாகணும். ஆனா ரெண்டாவது சொன்ன விஷயம் நடக்காது. ஏன்னா என்கிட்ட பிளான் ஏ, பி, சின்னு பல பிளான் இருக்கு. ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்னு செயல்படுத்தி உங்க மொத்த பெரியும் நான் முடிச்சே தீருவேன். இந்த ஊரே என் கண்ணெதிரில் எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அதை நான் பார்த்தே தீரணும். அது வரைக்கும் இந்த வெறி ஒடங்காத. மேடம், ஹேய் நரசிம்மா, ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கோம் மேடம். இது பாரு, நான் நினைச்ச மாதிரி பிளான் ஏ நடக்கல. பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அடுத்து நீங்க தான் அவங்கள மொத்தமா காலி பண்ணி ஆகணும். வெண்ணிலாவும் ஊர்க்காரங்களும் அந்த ஊர்வலத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும். அதனால நான் சொன்ன இடங்களெல்லாம் கன்னி வெடிய புதைச்சு வச்சிடுங்க. அவங்க கால் வச்ச மறு நிமிஷமே மொத்த பேரும் வெடிச்சு சாகணும். ஓகே மேடம், பண்ணிடலாம் மேடம். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நான் அந்த வெண்ணிலாவா நானும் பாத்துறணும். ஏய் சீக்கிரம் போங்க, சீக்கிரமா போதைங்க. ஓகே மேடம். டேய், பக்காவா முடிச்சிடணும். ஒரு முடிச்சிடலாம். உயிர் கூட மிச்ச கூடாது. கிளம்புங்க சார், கிளம்புங்க. வெண்ணிலா, உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். நீ இன்னைக்கு செத்தே தீரணும். உன் தலை விதியை நான் இன்னைக்கு எழுதிட்டேன். இதுங்க வேற. டேய், வாங்கடா. சீக்கிரம் ஆரம்பிக்க. சீக்கிரம் தோணுங்கடா. கௌதம், அண்ணனை வேற தனியா விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். அவர் சமாளிச்சுக்குவார் கார்த்தி, நீ ஒன்றும் பதட்டப்படாத. சீக்கிரம் சீக்கிரம்.
சீக்கிரம் சீக்கிரம் புரியுதுண்ணா. சரிண்ணா. கிளம்புங்க ஏய் பாத்துடா நிறுத்தாதீங்க வாங்க சரிண்ணா. ஏய் சீக்கிரம் வாங்கடா வாங்கடி, எல்லாருமே மொத்தமா வாங்க. சீக்கிரம் நீங்க கன்னி வெடியில வெடிச்சு மொத்தமா செதுறத நான் பார்க்கணும். வாங்க, நீங்க சிக்கி சின்ன பின்னமாகி பீஸ் பீஸா செதுறத நான் பார்க்கணும். தங்கச்சி என்னம்மா இது பாம்பு படம் எடுத்து நிக்குது, இப்ப என்ன பண்றது? ஏன் தான் சாமி நம்மள இப்படி சோதிக்குதுன்னே தெரியல. ஊர்வலம் தடையில்லாம போகணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இப்படி பாம்பு வழி மறைச்சு நிக்குதுன்னே புரியலையே. யாரும் பயப்படாதீங்க. எந்த காரணமும் இல்லாம நாகம் இப்படி வழி மறைச்சு நிக்காது. அந்த ஆத்தாதான் இந்த நாகத்து மூலமா நமக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாகராஜா, எப்பவும் எங்களுக்கு துணையா தானே இருப்ப. இப்ப வந்து ஏன் இப்படி வழி மறைக்கிற? இந்த ஊர்வலம் தடை இல்லாம நடந்து ஆத்தா மேல இந்த கலச நீரை ஊத்துனாதான் ஊர் செழிப்பா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி தடையா நிக்கலாமா? எதையாவது பண்ணி இந்த ஊர்வலம் தடை இல்லாம போறதுக்கு வழி வகுத்து கொடு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரும் பயப்படாதீங்க. நாகம் நமக்கு வழி விட்ட இடத்துல மட்டும் காலை வச்சு நடங்க. யாரும் பயப்படாம வாங்க. நாகத்தை யாரும் மிதிச்சிடாதீங்க. எங்கடா போச்சு? டேய் பாம்பை காணோம். ஆமாண்ணா, எங்கடா போயிருக்கோம்? திடீர்னு காணாம போயிருச்சு. அண்ணா இங்க இருக்குண்ணே. ஓடுங்கடா. டேய் கண்ணி ஓடிடா, பாத்துடா. வெண்ணிலா, உன்னை அழிக்கலான்னு நினைச்சா ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ தப்பிச்சு போய் ஏன் ஆளுங்களையும் அழிச்சிட்டல. இதெல்லாத்தையும் உன் பக்திங்கிற கவசத்தை வச்சுதானே சாதிக்கிற. அத மீறுற அந்த கவசத்தை சுக்கு நூறாக்குற வெறி என்கிட்ட இருக்கு. சாதிக்கிற, நான் சாதிப்பேன்.
வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் அழிவுங்கிறது என்னால மட்டும்தான். நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன். இனிமே மத்தவங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது கண் கூட தெரிஞ்சு போச்சு. அந்த வெண்ணிலாவை நானே என் கையால அழிக்கிறேன். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லையே. அண்ணே 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 வாங்க வாங்க வண்டி எடுங்க சீக்கிரம். மாமா அவசரப்படாதம்மா. நீ சொல்ற மாதிரி வண்டி இந்த ரூட்ல போகாதுமா. ஏன்? அங்க ஊர்வலம் போயிட்டு இருக்கு. எனக்கு வண்டி ரோட்ல போக வேண்டாம். அந்த ஊர்வலத்துக்கு மேல தான் போகணும். வாங்க என்ன சீக்கிரம் சீக்கிரம். போ போ போ. போங்க 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 போ 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 போ. விடாத விடாத போ போ போ. லாரியை ஏத்தி நசுக்குங்க அந்த கூட்டத்தை. அந்த வெண்ணிலா மேல ஏத்தி மண்ணோட மண்ணா ஊரு தெரியாம அழிக்கணும். விடக்கூடாது அவளை. போங்க. போங்க 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 போங்க. பாம்புமா? அண்ணே அண்ணே என்னாலும் பரவாயில்ல. பாம்பு மேல விட்டு ஏத்துங்க 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 ஏத்துங்க. சும்மா இருமா, நீ வேற. மா பயமா இருக்குமா? முடியாதுமா. ஏய் ஏத்தியா? முடியாதுமா. ஏத்தியா? பரவாயில்ல. முடியாது. எவ்வளவு பெருசா இருக்கு பாருமா. ஏத்துங்கறல கூட்டம் போகுது. ஏத்தியா? ஏத்து ஏத்து ஏத்து. ஏய் ஏய் முன்னாடி போயா? என்னால முடியாதுமா. என்ன விட்டுருமா. முன்னாடி போன்னு சொல்றல. என்னாச்சு? வண்டி எடு. மா வண்டி பின்னாடி மாட்டிக்கிச்சுமா. ஐயோ என்ன விட்டுருமா.
சாமி என்னது காப்பாத்துங்க சாமி. ഭയപ്പെട വേണ്ടാം ശ്വേത, ഞാൻ ഉണ്ടല്ലോ. ശ്വേത, ഈ മൂലികை വെള്ളം ആ പാമ്പിനെ എരിച്ച് ഭസ്മമാക്കും. வெள்ளம் மட்டும் அந்த பாம்பு மேல பட்டிருந்துச்சுன்னா இந்நேரம் எரிஞ்சு உருகி சாம்பலா இருக்கும். அப்போ அந்த செடியே காணாம போகுதுன்னா இந்த மூலிகை தண்ணி மனுஷங்க மேல ஊத்துனா என்ன ஆகும்? ഈ செடிக்கு நேர்ந்த கதிதான் மனுஷனுக்கும் நேரும். எப்படி கதற விடுறன்னு மட்டும் பாருங்க. சேத்தா, ஜெயம் உனக்கே கிடைக்கும். போய்கோ. வெண்ணிலாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அந்த மந்திரவாதி கொடுத்த மூலிகை தண்ணி மட்டும் வெண்ணிலா உடம்புல பட்டுச்சுன்னா வெண்ணிலா கரைஞ்சு காணாம போயிடுவா. அது நடக்கவே கூடாது. அவ இல்லைன்னா அந்த குடும்பமே உரு குலைஞ்சு போயிடும். எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாத்தியே தீரணும். கடவுளே, ஏன் என்னை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இத்தனை நாள் என்னோட ஆக்ரோஷம் தப்புன்னு என்ன கட்டி போட்டு இப்படி கிடத்தி வச்சிருக்கீங்களே. ஆனா தீய சக்திகள் தலை தூக்கி நல்லவங்களை அழிக்கும் போதும் நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணுமா? தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. வெண்ணிலா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை கொல்ல வந்தவங்களை கூட காப்பாத்துற அளவுக்கு குணம் படைச்சவ. அவ இப்படி அநியாயமா சாகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவ உங்க குழந்தை இல்லையா? அவளோட நல்ல மனசு உங்களுக்கு தெரியும் தானே? அவளை எப்படியாவது காப்பாத்தணும். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க.
திருப்பி என்ன பலவீனப்படுத்த வேண்டாம். எனக்கு பலத்தை கொடுங்க. நான் எப்படியாவது போய் காப்பாத்தணும். என் வேண்டுதல் உங்க காதுல விழலையா? எதுக்காக இப்படி நல்லவங்களை சோதிக்கிறீங்க? வெண்ணிலா, நீ ஒளிஞ்சடி. உன்னை மொத்தமா ஒரு குழைச்சு காணாம கரைச்சு உங்க எல்லாரையும் கதற வைக்கிறேன்டி. எல்லாரையும் செத்ததுக்கு அப்புறம் தான் எரிச்சு அஸ்தியாக்கி தண்ணியில கொண்டு போய் கரைப்பாங்க. ஆனா உன்னை உயிரோட எரிச்சு சமாதி கட்டுறேன்டி. தயவு செஞ்சு என்ன விடுவீங்க. எதுக்காக நல்லவங்களை இப்படி சோதிக்கிறீங்க? எப்படியோ கோயில்கிட்ட வந்துட்டோம். நிம்மதியா இருக்கு. இப்போதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெக்கம் கெட்டுவேன். சந்தோஷமா இருக்கானா? இவன்லாம் ஒரு ஆளு. இத்தனை நாள் ஏன் காலடி வருடிட்டு இப்ப முத்திருசன் கால அடி வருட போயிட்டான். சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் போல இருக்கு. ஆனா நம்ம லேசா விட்டுறக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாவே இருக்கணும். அந்த ஸ்வேதா சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணியே தீர்வாங்க. ஏற்கனவே பல பேரை அனுப்பி எதுவுமே நடக்கல. அவன் தோத்து போய் எங்கேயாவது போயிருப்பானே. தோத்து போய் நானோட போவேன். எனக்கு ஜெயிச்சு மட்டும் தாண்டா பழக்கம். தனி மரமா நான் நின்னாலும் நான் நினைச்சதை சாதிக்காம போகவே மாட்டேன்டா. நானோட ஓடுவேன். உங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறதுக்காக தாண்டா வந்திருக்கேன். உங்க பின்னாடியே தாண்டா நான் வந்துட்டு இருக்கேன். உங்க ஒட்டுமொத்த சொந்தத்தையும் அழிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். வழியா நல்லபடியா ஊர்வலம் முடிஞ்சிருச்சு வெண்ணிலா. இந்த கலசத்தை அம்மன் கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள எத்தனையோ பாடுகளை பட்டுட்டேன். இனி அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னால வேப்ப மரத்தை ஒரு 3 சுத்து சுத்திட்டு வந்துருமா? சரிங்க சாமி.
பாட்டி வழி விடுங்க, நான் சாமிய சுத்தி வரணும். பாட்டி கொஞ்சம் வழி விடுங்க, நான் என் பரிகாரத்தை நல்லபடியா முடிக்கணும். நான் பாட்டி இல்லடி, ஸ்வேதா. ஸ்வேதா, என்னடி ஸ்வேதா, நான் வாழ வேண்டியதை வாழ்ந்துட்டு இப்ப இருமாப்போட நிக்கிறியா? எல்லாத்தையும் சிதைக்கிறேன்டி. ஒட்டு மொத்தமாவே உன்னை அழிக்கிறேன். இது என்ன தெரியுமா? மந்திரவாதி கொடுத்த மூலிகை தண்ணி. மொத்தமா ஆளைய கரைச்சு இல்லாம பண்ணிடும். ஏய் சாவடி, இது தாண்டி உன் கடைசி நிமிஷம். வெண்ணிலா, மணி என்னாச்சு? மணி வெண்ணிலா, ஏய் ஏய் ஏய், நீ எப்படி வந்த? எப்படி வந்த? ஏன் வந்த? வெண்ணிலா, நீ போய் பூக்குழியில இறங்கி அம்மனுக்கு கலச நீரை ஊத்து. ஏய், உன்னை விட மாட்டேன்டி, தொடுத்து தீருவேன். இந்தாங்க. ஸ்வேதா, சித்ரா, அடங்க மாட்டியா நீ? திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க. ஸ்வேதாவுக்கு ஒண்ணுன்னா ஞான் வரும், ஞான் வந்தே தீரும். உன்னால நீ நினைக்கிற மாதிரி வெண்ணிலாவை காப்பாத்த முடியாது. அவளை மொத்தமா நாங்க இன்னைக்கு முடிக்கிறோம்.
எனக்கே வா. நான் இருக்கிற வரைக்கும் நீ சொன்ன எதுவுமே நடக்காதுடா. நான் பார்த்துக்கிறேன். சித்ரா முழுக்க முழுக்க சக்தியை உருவேத்திட்டு உன்னை அழிக்கிற நோக்கத்தோட ஞான் இவட வந்து இனிமே நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். வெண்ணிலாவை அழிக்கிறதுக்கு தடையா குறுக்க வந்தா உன்னையும் அழிக்க தயங்க மாட்டேன். ஸ்வேதா என்னோட வா. அம்மன் நமக்கு பரிபூர்ணமா துணை இருக்கா. நான் உனக்கு காவலா இருக்கேன். அம்மனை கும்பிட்டுட்டு பூக்குழியில இறங்கு. அம்மா தாயே, என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க? அந்த சித்ரா கிட்ட அடி வாங்கிப்பட்ட அவமானத்துல நெருப்புல நான் விழுந்து செத்திருந்தாலும் சந்தோஷமா செத்திருப்பேன். என்ன அசிங்கமா அங்க இருந்து தோல்வி அடைய வச்சு தூக்கிட்டு வந்துட்டீங்களே. தோத்துட்டேங்கிற பேரோட நீ சாகக்கூடாது ஸ்வேதா. செத்தாலும் ஸ்வேதா ஜெயிச்சுட்டு செத்தான்னு பேரு வாங்கணும். என்னோட நினைப்பும் அதுதான். ஆனா அந்த சித்ராவை எதுவுமே நான் பண்ண முடியலையே. எனக்கு திரும்ப திரும்ப தோல்வியை கொடுக்கிறது அந்த சித்ராதான். ஞான் அவளை அழிச்சே தீரும். உனக்கு நேர்ற தோல்வி என்னோட தோல்வி. சித்ராவை அழிச்சு ஞான் என்னோட பெருமையை நிலநாட்டணும்னு ஞான் மிகப்பெரிய கோபத்தில் உண்டு. அதுக்கு என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏதாவது பண்ணுங்க, நான் ஜெயிக்கணும். அந்த சித்ரா, வெண்ணிலா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் அழிக்கணும். அந்த சித்ராவை அழிச்சு நீ ஆசைப்படுறியே வெண்ணிலாவை அழிக்கணும்னு, அது நடக்க ஞான் ஒரு வழி கண்டு. என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது மிகப்பெரிய வாய்ப்பு. அத மட்டும் நடத்திட்டால் மதி. அதுக்கப்புறம் நாம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அதான் அதான் என்ன என்ன சொல்லுங்க, என்ன வாய்ப்புன்னு சொல்லுங்க. உன்னோட முன்னோர்களோட ஆவிகளை ஞான் உன்னோட உடம்புல சில மந்திரங்களை ஜெபித்து ஞான் செலுத்தணும். அப்படி நான் செலுத்தும் போது ஆவிகள் உன்னோட உடம்புல இறங்கும். உனக்கு சித்ராவை விட பல மடங்கு சக்தி கிட்டும். ஆனா அந்த சக்திகள் துணையோட சித்ராவை நீ அழிச்சே தீரணும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி வெண்ணிலாவையும் அழிக்கலாம்.
ஒருவேளை இதில் ஏதாவது தவறு நடந்து வெண்ணிலாவையும் சித்ராவையும் நீ அழிக்க தவறுனா உனக்கு தான் அழிவு ஏற்படும். செய் அல்லது செத்து மடிங்கிறது மட்டும் தான் என் முன்னாடி போருக்கு. வேணும் வேணும், எனக்கு அந்த அதீத சக்தி கண்டிப்பா வேணும். சீக்கிரமா அந்த யாகத்தை ஆரம்பிங்க. என் மேல என் முன்னோர்கள் ஆவியை அனுப்புங்க. இந்த முயற்சியில நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த வெண்ணிலா சித்ரா அங்க இருக்கிற மொத்த பேரும் உயிரோட மட்டும் இருக்க கூடாது. சீக்கிரமா பூஜை ஆரம்பிங்க. எனக்கு அந்த சக்தி வரணும், எனக்கு அந்த சக்தி வேணும். என்ற பகவதி அம்மே. அம்மா பூக்குழி இறங்குங்கம்மா. ஓம் க்ரீம் க்ரீம் பகவதி அம்மே. பத்ரகாளி சண்டா முண்டா கண்டா. வாருங்கள், ஸ்வேதாவின் முன்னாலே வந்து ஸ்வேதாவின் மீது இறங்குங்கள். அவளுக்கு சக்தியை கொடுங்கள். உங்கள் மகளுக்கு சக்தியை கொடுங்கள். அவள் உடலுக்கு சக்தியை கொடுங்கள். ஜெய் காளி, வெற்றியை கொடு. இறங்குங்க. அம்மா வெண்ணிலா, இந்த கலச நீரை அம்மனுக்கு ஊத்துமா. நீலாம்பரியோட ஆவி உன் உடம்புக்குள்ள வந்தாயிற்று. ஓம் க்ரீம் க்ளீம் சாமுண்டி.
இந்த அச்சன் கருணாகரனோட ஆவி நீங்கள் உடம்புக்குள்ள வந்தாயே. ராணியோட ஆவி நீங்கள் உடம்புக்குள் வந்து காளி, ஜெய் காளி, பகவதி தாயே, பகவதி தாயே. பெரியப்பா வீராவோட ஆவி வந்து நீங்கள் உடம்பில் முன்னோர்கள் ஆவி வந்து நீங்களுக்கு இப்போ சித்ராவ சித்ரா என்ன அவள மாதிரி 100 பேர் வந்தாலும் நீங்கள் அவர்களை அழிக்கும் அப்பேற்பட்ட பலம் நீங்களுக்கு கிட்டி சித்ராவை விட 100 மடங்கு சக்தி பெற்ற நீ அவளை ரொம்ப சுலபமா அழிச்சிடலாம். இனி நீங்களுக்கு அழிவே இல்லை. போ, சித்ராவை அழிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி வெண்ணிலாவை கொண்டு அந்த சாம்பலை அள்ளி பூசிட்டு வா. போ, போய் அழிச்சுட்டு வா. அடியே வெண்ணிலா, அந்த சித்ராவைய வச்சு என்ன அடிச்சு துரத்தி விட்டல, இப்போ வந்திருக்கேன்டி. உன்னை விட பல மடங்கு சக்தியோட வந்திருக்க. மொத்த குரோத ஆவிங்களோட அவதாரமா வந்திருக்க. உன்னை அழிக்க நான் வந்திருக்கேன். உன் கை வேற கால் வேறையா தனித்தனியா பிச்சு வீச போற. நீ சாகறதுக்கு தயாராகிக்கோ. ஏய், விலகிடு. விலகுன்னு சொல்றல. ஏய், நான் கொலை வெறியில வந்திருக்கேன். வெண்ணிலாவை தீத்து கட்டிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். நீயா விலகி போயிட்டா உனக்கு நல்லது. இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ எப்பேற்பட்ட சக்தியை துணைக்கி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன்டி. இன்னியோட உன் கதை முடிஞ்சது. ஏய், நீ எல்லாம் என் கிட்ட இருக்கிற சக்திக்கு முன்னாடி நிக்கவே முடியாத.
மாமா இப்படி நடந்துட்டு இருக்கு? ஆத்தா கண்ணு முன்னாடியே எப்படி முத்து மாமா இப்படி ஒரு அநியாயம் நடக்குது? இல்ல, இது நடக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆத்தா, உன் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அகிலத்தையே காக்குற அகிலாண்டேஸ்வரியான உன் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு கொடுமை நடக்கிறத பார்த்துட்டு நீ அமைதியா இருக்கிறது உனக்கு அழகா? உன் சன்னதியில தீய சக்தியோட ஆட்டம் அதிகமாகி நல்ல சக்திய துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ எதுக்காக இப்படி பொறுமை காக்குற? கண்ணு முன்னாடியே அக்கிரமம் பண்றவங்களை ஜெயிக்க விடலாமா? அப்புறம் உனக்கு கோவில் எதுக்கு? அப்புறம் சாமின்னு நீ எதுக்கு? ஸ்வேதா மாதிரி ஒரு தீய சக்தி அநியாயம் பண்ணி நல்லவங்களை அழிக்கலாமா? சித்ராக்காக்கு சக்திய கொடு. எங்க எல்லாரையும் காத்துக்கிட்டு இருக்க எங்க கோல தெய்வமா இருக்கிற சித்ராக்காவ ஆத்தா அவ அழிக்க பாக்குறா. இது நடக்க கூடாது. நீ கல்லு இல்ல, மக்களை காக்குற அம்மன் தான் அப்படின்னு நிரூபிக்கிற நேரம். சித்ராக்காக்கு அந்த தீய சக்தியை அழிக்கிற நல்ல சக்தியை கொடு. தயவு செஞ்சு அக்காக்கு சக்தியை கொடு. என்னடே, என்ன அழிக்கிறதுக்காக உன் சாமிய கும்பிடுறியா? நீ என்னதான் அழுது புலம்பி சாமி கும்பிட்டாலும் என்ன அசைச்சிக்க முடியாது. யாராலையும் அழிக்க முடியாத வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன் சாவு ஏன் கையில தாண்டி. வாடி வா. என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கொல்ல போற? நீ உயிரோட இருந்தாலும் வெண்ணிலா, இதுதான் உனக்கு கடைசி நொடி. என்ன வேண்டிக்கிறியோ போய் வேண்டிக்கோ. உலகம் பூரா இருக்கிற சக்தி பேரோட சக்திய சித்ராக்காக்கு கூட ஆத்தா. தயவு செஞ்சு அவங்களை தோக்க விட்டுறாத ஆத்தா. சக்திய கொடு. நல்லது தோத்து கெட்டது ஜெயிச்சுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் உதாரணமா மாறிடாதா? உன் சன்னதியில வச்சு இப்படி ஒரு அநியாயம் நடக்கணுமா? இத பார்த்தும் மன இறங்காம இருக்கியே. இத பார்த்து நீ மன இறங்காம இருக்கியே. நீ எல்லாம் ஒரு தெய்வமா?
என்ன வாங்கினது பத்தலையா? இன்னும் வாங்கணுமா? வா வா வா! என்னடி உடம்புல கெட்ட ஆன்மாக்களோட சக்தி இருக்குன்னு தானே ஆடின. இப்ப என்ன பண்ண போற? நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உன் உயிரை தான் விட போற. இப்படி ஒரு அவமானம் உனக்கு தேவையா? உன்னோட கெட்ட எண்ணம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இனிமே நீ உயிரோட இந்த உலகத்துல வாழ முடியாது. அதுக்கான தகுதியை நீ இழந்துட்ட. ஏ ஸ்வேதா, நான் என் சித்தி மேல வச்சிருந்த பாசத்தினால எவ்வளவு தடவை நீ பணத்துக்கு மேல சும்மா இருந்திருக்க. இப்போ நீ உயிரோட இருக்கனா அதுக்கு என் சித்தி தான் காரணம். நான் அவங்க மேல வச்சிருந்த பாசம் தான் காரணம். அந்த பாசத்தினால தான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டேன். அந்த பாசத்தினால தான் உன்னை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன். அந்த பாசத்தினால இன்னைக்கு உயிரோட இருக்கிற. நான் உன்னை எண்ணிக்க வெட்டி போட்டிருப்பேன். இதுக்கு மேல உயிரோட இருக்க கூடாது. இங்கே உனக்கு கண்டம் வெட்டி போடுறேன். என்ன சும்மா சித்தி சித்தின்னு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் என்ன உன் சித்தி என்ன ரொம்ப நல்லவன்னு நினைப்பா? ஏ ஸ்வேதா, ஏய் அடங்கு. நான் சொல்லிதான் தீருவேன். உன்கிட்ட இருந்த அத்தனை சொத்தையும் அடையத்தான் உன் சித்தி உன்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மத்தபடி உன் மேல ஒரு துளி கூட பாசம் இல்ல. பைசாக்காக மட்டும்தான். ஏ ஸ்வேதா, வாய மூடு. ஏய் நீ வாய மூடு. சரி, உங்களுக்கு டவுட் இருந்தா வேணும்னா
அதோ அங்க நிக்கிறாங்களே பூங்கோத மருத கேட்டு பாருங்க. உங்க சித்தி சொத்த அவங்க பேர்ல மாத்த கையெழுத்து போட சொல்லி சித்ராவை வற்புறுத்துனாங்க. இவ போட மாட்டேன்னு சொன்னதுனாலதான் உன் பொண்டாட்டிய இதோ இந்த சித்ராவோட வயித்துல குழந்தை இருக்கும் போதே சித்ராவை பாவம் உயிரோட வச்சு கொளுத்துனாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, உன் பொண்ணு ருத்ராவை வளர்த்துக்கிட்டு இருந்த உன் சித்ராவோட அம்மா நடந்த உண்மைய சொல்லலான்னு தேடி வந்தாங்க. அவங்களையும் விட்டு வைக்காம பொண்ணு போன இடத்துக்கே போக வைக்கணும்னு அதே மாதிரி எரிச்சு கொன்னது பாசத்துக்குரிய சித்திதான். ஏதோ சித்தி சித்தின்னு நல்லது மட்டுமே அவங்க பண்ணது மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க உனக்கு கெட்டதுதான் அதிகமா பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பண்ண ஒரே ஒரு நல்லது உன் வாழ்க்கையில என்ன கொண்டு வந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உன்னை மனசாரதான் விரும்பினேன். ஆனா அது அத்தனையும் பழைய கதையா ஆயிடுச்சு. எனக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத இந்த வெண்ணிலா எனக்கு குறுக்க வந்து ஜெயிச்சிட்டா. உன்னால இப்படி தாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் மாமா சொல்லாம இருந்தேன். அடி பாவி, ஆலமரம் மாதிரி இருந்த என் மாமன் இப்படி சரிச்சிட்டியே. நீ நல்லா இருப்பியா? ஓய், ரொம்ப நடிச்சு சீன் போடாத. யாரடி சீன் போடுறா? என் மாமா அவர் சித்தியை தான் உயிரா நினைச்சதுனாலதான் இத்தனை நாளா இந்த உண்மை அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக்கி அவர் மனசை கொண்டுட்டியேடி. உனக்கு எல்லாம் சாப விமோச்சனமே கிடையாது. ஏய், உனக்கு அழுது புலமை மட்டும்தான் தெரியும். ஆனா நான் அவருக்காக கொலையே பண்ணிருக்கேன் தெரியுமா? என் மாமாவுக்காக கொலையும் செய்வா இந்த ஸ்வேதா. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தடையா வந்த உங்க மாமா, அதாவது முத்தரசனோட அப்பா தணிகாஜலத்தை இந்த கையால சுட்டு கொன்ன. ஆனா அப்ப கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி என் கல்யாணம் நடக்கல. அந்த வெறி எனக்கு குறையாதிருந்த சூழ்நிலையில தான் நீ எனக்கு குறுக்க வந்தேங்கிற கோவத்துலதான் உங்க அம்மாவையும் அப்பாவையும் கிணத்துல தள்ளி விட்டு கொலை பண்ண. அடி பாவி, நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிடுவ. இது பார், நான் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன். எனக்கு நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இது அத்தனையும் எதுக்காக? எதுக்காக? இந்த முத்தரசனை அடையறதுக்காகத்தான். ஆனா இது எதுவுமே நடக்கலல்ல. இனிமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. முத்தரசனை அடையற ஆசை என் மனசுல அறவே இல்ல. அழிக்கணுங்கிற வெறி மட்டும் தான் நிறைஞ்சிருக்க. அத கண்டிப்பா நடத்தி காட்டுவேன், நடத்தியே தீருவேன். இத தடுக்க
எப்பேற்பட்ட சக்திகள் எனக்கு குறுக்க வந்தாலும் நான் விட மாட்டேன். அத்தனையும் தவிடு பொடியாக்கி நான் நினைச்சத நான் சாதிப்பேன். இந்த ஸ்வேதா யாரு என்னன்னு இந்த ஊர் உலகத்துக்கே காமிப்பேன். ஏய், என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? உன்னோட கடைசி நொடிய நீ எண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கல்ல. இனிமேலும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். உன்னை விட்டு வச்சா இந்த ஊருக்கும் சரி, முத்தரச மாமாவுக்கும் சரி, நான் பண்ற பாவம் அது. எத்தனையோ தடவை உன்னை வெண்ணிலா மன்னிச்சு விட்டும் நீ திருந்தவே இல்லைல்ல. இப்படிப்பட்ட திருந்தாத ஜென்மம் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உன்ன மாதிரி ஆளுங்க உயிரோட வாழ்ந்தா எல்லாருக்கும் சாமி மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இதோ இந்த கடவுளோட அருளாலதான் இப்போ ஓ முன்னால சர்வ சக்தியும் பெற்றவளா நான் நின்னுகிட்டு இருக்கேன். உன்னை செல்லா காசாக்கி அசிங்கப்படுத்தி ஊர் முன்னாடி நிறுத்தி இருக்கேன். இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் உன் அழிவை பார்க்கணும். அப்படி அந்த அழிவை பார்த்தாதான் எல்லாருக்கும் தப்பு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்ச எல்லாமே சரி. நான் வாழ்றதுக்காக நான் எத்தனை பேரை வேணாலும் அழிப்பேன். அத பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்லடி, உன்னை அழிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏண்டி, ஒரு உயிரை கொன்னத பெருமையா சொல்றியா? ஒரு உயிர் உனக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சா? தப்பு செய்ய இனி யாருக்குமே தைரியம் வரக்கூடாது. இனி யாரும் தப்பு செஞ்சதை நினைச்சு பெருமைப்படக்கூடாது. வருத்தம் தான் படணும். சாவு அதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கட்டும். எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா தோத்து போய் பாவியா வெளியே வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு, ஏய் முத்தரசு, இந்த ஜென்மத்துல உன்னை அழிக்க முடியலனாலும் இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்து உன்னை நான் அழிச்சே தீருவேன். நீங்க யாருமே நிம்மதியா வாழக்கூடாது. அது வெகு சீக்கிரமா நான் நடத்தி காட்டுவேன்.
இத்தனை வருஷமா இந்த உண்மைகளை எல்லாம் அவ வாயால சொல்ல வைக்கிறதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான சூழ்நிலைகளையும் நான் உருவாக்குனேன். ஏன்னா நான் இறந்து போகும்போது நடந்த உண்மைகளை வெளியில சொல்றதுக்கான அனுமதி எனக்கு இல்லை. எப்ப அந்த பாவி ஸ்வேதா இறந்து போனாலோ அப்பவே நம்ம குடும்பத்துக்கு வந்த கஷ்டம்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சு போச்சு. இனி எல்லாமே நல்லதா நடக்கும். என் ஆத்மாவும் சாந்தி அடையும். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா அவங்க எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஊர் மொத்தத்துக்கும் எங்க பிரச்சனை நடந்தாலும் அதை தடுத்து காப்பாத்த காவல் தெய்வமா கண்டிப்பா நான் வருவேன். அக்கா, தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துங்க அக்கா. நிச்சயமா சொல்றேன் வெண்ணிலா. நீ என் முத்து மாமாவுக்கு கிடைச்ச வரம். முத்து மாமாவையும் குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கோ. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். நம்மளோட எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கை. ஸ்வேதாவோட எண்ணம் தப்பா இருந்துச்சு, அதனால அவளோட வாழ்க்கை தப்பா போச்சு, அவளோட முடிவும் தப்பா ஆயிடுச்சு. எப்படி வாழணுன்றதுக்கு உதாரணம் என்னோட வெண்ணிலா. எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கான உதாரணம் அந்த ஸ்வேதா. புதுசா ஒண்ணு சொல்ல போறதில்ல. நாம எப்படி நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களையும் நல்லா வாழ விடணும். நல்லதே நினைச்சோம்னா கண்டிப்பா நல்லதே தான் நடக்கும். இனிமேல் நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் நல்லது நினைச்சோம், நல்லதுதான் நடந்திருக்கு, இனியும் நல்லதான் நடக்கும். ஐயா, ஒரு வழியா ஊரோட மொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு. இது அத்தனைக்கும் காரணம் முத்தரசு ஐயாவும் வெண்ணிலாமாவும் தான். இவங்க இருக்கிற இடம் நல்ல சுபிட்சமா இருக்கும், தழைச்சு ஓங்கும். முத்தரசு ஐயா, வெண்ணிலாமாவுக்கு இந்த மாலையை போடுங்க. வெண்ணிலாமா, உங்க கையால ஐயாவுக்கு இந்த மாலையை போட்டு விடுங்க. என்னமோ நேரத்தை புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரி வைக்கப்படுற, அடுத்தது உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் தான். ஏய், சும்மாவே இருக்க மாட்டியா நீ? தம்பி, எங்க வாயால
நன்றின்னு சொன்னா அது வெறும் வார்த்தையாயிரும். எங்க மனசு பூரா அத்தனை சந்தோஷமும் நன்றியும் நிறைஞ்சிருக்கு. நீங்களும் வெண்ணிலாவும் இந்த ஊருக்கு பண்ண உபகாரங்கள் எண்ணில் அடங்காதது. ஆனா எத்தனையோ தருணங்கள்ல நாங்களும் சேர்ந்து உங்க மனசை புண்படுத்தி இருக்கோம். அது எல்லாத்துக்கும் இந்த ஊர் மக்கள் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட நீங்க வேற என்ன வார்த்தை பேசுறீங்க? ஆனால் எத்தனை தடவை உங்களை கோச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அது குடும்பம்னா முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். இந்த ஊர் மக்களும் சரி, இந்த மண்ணும் சரி, என் ரத்தத்திலே கடந்திருக்கு. எனக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிற்பீங்க, உங்களுக்கு ஒண்ணு நான் வந்து நிற்பேன். நமக்கு ஒண்ணுனா இதோ வெண்ணிலா வந்து நிற்பா. அதான் எங்களுக்கே தெரியுமே தம்பி. வெண்ணிலா வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனைவி மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே குலதெய்வம் மாதிரி. உங்க குடும்பத்துக்கு எப்போ அந்த ஸ்வேதா ஒளிஞ்சு போய் கஷ்டகாலம் நீங்கிச்சோ, அதே நேரம் இந்த ஊருக்கு இருந்த கஷ்டகாலமும் மொத்தமா நீங்கிடுச்சு தம்பி. இனிமே இந்த ஊரு எப்பவும் செழிப்பா இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு மனசுக்குள்ள நிறையவே வந்துருச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நிச்சயமா இந்த ஊர்க்காரங்களும் எங்களுக்கு எவ்வளவோ உறுதுணையா இருந்திருக்கீங்க. முத்து மாமாவை மீட்கிற என்னோட போராட்டத்துல நீங்க எல்லாரும் தானே உறுதுணையா இருந்தீங்க. ஆமா, கரெக்டா சொல்லிட்டா. வெண்ணிலா சொன்னா என்னைக்குமே சரியா தான் இருக்கும். எஸ் எஸ் 100% கரெக்ட். ஏய், சும்மாவே இருக்க மாட்டியா நீ? இத பாருங்க, முதல்ல நாங்கள் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தனியால தேரை இழுக்க முடியாது. இந்த தேர் இவ்வளோ தூரம் வளம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் எல்லாரால தான் நடந்திருக்கு. உங்களோட ஆதரவுக்காக நன்றி. எல்லா காலத்திலயும் எங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்க வீட்ல ஒருத்தரா நினைச்சு எங்களை ஏத்துக்கிட்ட எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் எங்களை மறந்துடாதீங்க. மிகப்பெரிய ஆதரவு எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.